சாகாவரத்தை பெற்ற சூரபத்மனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போவாங்க. ஆனா சிவபெருமான் ஞான யோக நிலையில இருக்கிறதுனால அவரை பார்க்க முடியாம எல்லாரும் சேர்ந்து நாராயணன் கிட்ட போவாங்க. ஆனா நாராயணன் சொல்லுவாரு, நானே அசுரர்களோட கொடுமையினாலதான் மேருமலையிலே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்ட நைமிச்சாரண்ய முனிவர்கள் சூத முனிவர் கிட்ட போய், நாராயணனே அந்த மேருமலையில தங்கியிருக்காரு அப்படின்னா அந்த மேருமலையில என்ன இருக்கு, அதோட ரகசியத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சூதமுனிவர் சொல்லுவாரு, ஆதி கல்ப யுகத்துல ஒரு முறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் வந்துச்சு. எப்பவுமே அசுரர்களோட பலத்தை சமாளிக்கிறதுங்கிறது தேவர்களுக்கு முடியாத காரியம். அதனால எப்பவும் போல சிவபெருமான் கிட்டயே போய் நடந்ததையெல்லாம் சொல்லி சரணடைகிறாங்க தேவர்கள். அந்த தேவர்களை துரத்திக்கிட்டே வந்த அசுரர்கள் சிவபெருமான் முன்னாடியே தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. ஏன் மூட அரக்கர்களே, என்ன சரணடைஞ்சவங்களை ஏன் முன்னாடியே துன்பப்படுத்துவீங்களா? உங்களோட இந்த கேவலமான செயலை நீங்க யாருன்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த காலத்திலையும் தேவர்களை விட மேலானவர்களாக ஆக மாட்டீங்க. யாகத்தின் மூலம் கிடைக்கிற அந்த பலனுக்கு பேரு தான் அவிர்வாகம். இந்த அவிர்வாகம் இனி உங்களுக்கு கிடையாது. இனி எல்லா பூஜையும் யாகங்களும் தேவர்கள் மட்டும்தான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது. தேவர்கள் வேதங்களால யாகம் செஞ்சு அனைத்து லோகத்தையும் ஆட்சி செய்வாங்க. அதோட மட்டும் இல்லாம இனி மேருமலை தேவர்களோட புகழிடமா இருக்கும். இந்த மேருமலை உங்க கண்ணுக்கு தெரியாம போகட்டும். ஒருவேளை உங்கள யாராச்சும் நல்லவனா இருந்தாலும் அவங்களால கூட இந்த மேருமலைக்கு வரவோ ஏறவோ முடியாது அப்படின்னு சாபம் போட்டுருவாரு சிவபெருமான். இப்படி சிவபெருமான் கோபத்தோட சாபம் கொடுக்கறத பார்த்து நடுங்கி போன அசுரர்கள் பயத்துல சாஷ்டாங்கமா சிவபெருமானோட காலடியில விழுந்துடுறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்களோட தலைவனும் சிவபெருமான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். இதனால கோபம் குறைஞ்ச சிவபெருமான், அசுரர்களே, உங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட சரணடைந்த தேவர்களை ஏன் முன்னாடியே கொடுமைப்படுத்தினதை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். இருந்தாலும் எந்த ஒரு அசுரன் என்ன பக்தியோட வழிபட்டு தவம் செய்யறானோ அவனுக்கு மட்டும் என்னோட அருள் கிடைக்கும். ஆனா எந்த காலத்திலயும் அசுரர்களால தேவர்களை வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது இருந்து மேருமலைய ராட்சசர்கள், அசுரர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் இவங்க யாரு கண்ணுக்கும் மேருமலை தெரியாமலே போயிருச்சு. அதனால எப்பெல்லாம் அசுரர்களால தேவர்களுக்கு அச்சம் வருதோ அப்ப எல்லாம் இந்த மேருமலையில வந்து தங்குறது வாடிக்கையாவே ஆயிடுச்சு.